கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு வசனங்களை தியானிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறோம். அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். தேவ பிள்ளைகளே, தேசத்திலே மழை இல்லாமல் இருந்த நாட்களிலே மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் மழை பெய்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். மறுபடியும் சொல்றது போல கிட்டத்தட்ட ஒரு 7 நேரம் தேவப்பிள்ளை அவன் ஜெபிக்கிறான். வேலைக்காரர்களை போய் பார்த்து சொல்கிறான், இதுவும் மேகம் வருகிறதா என்று சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவப்பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிற தேவப்பிள்ளைய மகனே, மகளே, தாயே, தகப்பனே, மறுபடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவபிள்ளைகளே, வாழ்நாள் இவ்வளவு காலம் நான் ஜெபம் பண்ணிட்டேனே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கலையே, என் வியாபாரத்தில் ஒரு அதிசயம் நடக்கலையே, தொழிலில் ஒரு அதிசயம் நடக்கலையே, என் விவசாயத்தில் ஒரு அதிசயம் நடக்கலையே, என் படிப்பில் ஒரு அதிசயம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலையேன்னு சொல்லி நீ ஏங்கி கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கிட்டத்தட்ட வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது, ஒரு செழிப்பில்லையேன்னு கொண்டு வந்து இருக்கிறான். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, மறுபடியும் எலியா ஜெபம் பண்ணினான். மறுபடியும் நீ ஜெபம் பண்ணு. தேவ பிள்ளைக்கு அவன் 7 நேரம் மனதால் விட்டு ஜெபம் பண்ணி தன் வேலைக்காரரை அனுப்புறான். நீ சோர்ந்து போவாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவனுக்கு நான் இறங்காமல் இருப்பான்னு சொல்லுகிறான். ஐ அம் பேண்டனிங். மறுபடியும் நீ ஜெபி, மறுபடியும் ஜெபி. மழை பெய்கிற வரைக்கும் செவி, செழிப்பு ஆகுற வரைக்கும் செவி, தொழில வாசல் திறக்கிற வரைக்கும் செவி, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிற வரைக்கும் நீ ஜெபி. நீ மறுபடியும் நீ ஜெபிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார், உன் துக்கங்களை பார்க்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ மறுபடியும் ஜெபி. வாசல் திறக்கப்படும். மறுபடியும் ஜெபி. சத்துரு நிறுவனமாக்கப்படுவான். மறுபடியும் ஜெபி. எதிர்பார்க்கிற நன்மை கடந்து வரும். மறுபடியும் ஜெபி. உனக்கு எதிரான ஒரு வழியாக வருகிற சத்துருவை 7 வழியாக ஆண்டவர் சுதரடிப்பார். தேவ பிள்ளைகளே, எலியா என்பவர் நம்ம போல பாடுள்ள மனுஷன். ஆனால் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். தெய்வ பிள்ளையே, தேசத்துல மழை பெய்தது, செழிப்பு உண்டானது, சத்துரு சிதறடிக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இரக்கமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், இரவும் பகல் என்னை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நான் இறங்காமல் இருப்பனோ என்று சொல்லுகிற தேவன். கண்ணீரோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? துக்கத்தோடு இருக்கிறாயா? அவமானத்தோடு இருக்கிறாயா? நிந்தையோடு இருக்கிறாயா? உன் நிந்தையை மாற்றி போடுவா. மறுபடியும் ஜெபம் பண்ணு. மறுபடியும் எழுந்து ஜெபம் பண்ணு. தேவன் பெரிய காரியங்களை செய்வா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோதரா. எலியா பாடுல மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பா, மழை பெய்தது. அதே போல நாங்கள் சோர்ந்து போகாமல் அப்பா மறுபடியும் நாங்கள் ஜெபிக்க, மறுபடியும் ஜெபிக்க கிருபை தாருபடி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். மறுபடியும் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். மழை பெய்யப்படுவது போல ஆசீர்வாத மழையும் உங்களுக்கு பெய்யப்படுவார். God bless you. ஆமென்.